ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் அருண்குமார். வெல்கம் டு ஜுவாலஜி ஹப் தமிழ். போன வீடியோவில் நம்ம இன்ட்ரோடக்ஷன் டு அனிமல் கிங்டம் பார்த்தோம். அதில் அனிமல்ஸ்னா என்ன, அனிமலோட கேரக்டரிஸ்டிக்ஸ்குள்ள வரையறைகள், அப்புறம் எதெல்லாம் காரணமாக வச்சு நம்ம கிளாசிஃபை பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். கிளாசிஃபிகேஷன் என்ன, எப்படியெல்லாம் கிளாசிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதை எப்படி கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க, அதாவது அதோட படிநிலை என்ன, ஹைரார்கி என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் பார்ப்போம். ஹைரார்கி அப்படின்னா அதை படிநிலைன்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம கிங்டம் பார்த்தோமா, கிங்டம் அனிமாலியா. அதுக்கப்புறம் அடுத்து என்னவா பிரிச்சிருக்கோம் அப்படின்னா, அந்த கிங்டத்தை ஃபைலங்களா பிரிச்சிருக்கோம், தொகுதியா பிரிச்சிருக்கோம். தொகுதியை கிளாஸ், வகுப்பா பிரிச்சிருக்கோம். அப்புறம் ஆர்டர், வரிசை, ஃபேமிலி, குடும்பம், ஜீனஸ், பேரினம், ஸ்பீசிஸ், சிற்றினம் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்கோம். இந்த ஹைரார்கி படி தான் மிருகங்களை வகைப்படுத்தி வச்சிருப்போம். ஓகேவா? இப்ப நம்ம இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன பாக்குறோம் அப்படின்னா, முன்னாடி ஓல்டர் கிளாசிபிகேஷன்ல ரெண்டே கிங்டமா தான் இருந்துச்சு. ஓகேவா? ஒன்னு பிளான்ட்ஸ், இன்னொன்னு அனிமல்ஸ். பிளான்ட், அனிமல் அப்படின்னு ரெண்டு கிங்டமா தான் இருந்தது. இப்போ நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா, டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறம், மைக்ரோஸ்கோப்லாம் நிறைய அட்வான்ஸ் ஆனதுக்கு அப்புறம், இந்த ஒரு செல் உயிரிகள்ல அதோட அமைப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு நம்மளால தெளிவா பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் நம்ம நிறைய கிளாசிபிகேஷன் பண்ணியிருக்கோம். அப்படி நம்ம இப்ப கரண்டா யூஸ் பண்ற கிளாசிபிகேஷன் RH விட்டேக்கரோட 5 கிங்டம் கிளாசிபிகேஷன். என்ன 5 கிங்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோனிரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா. நம்ம அந்த சொல்லக்கூடிய இந்த யூனிசெல்லுலார் ஆர்கானிசம், ப்ரோகேரியாட்ஸ் சொன்னேன்ல போன இதுல, அந்த நியூக்ளியர் மெம்பரேன் இல்லாத அந்த ஒரு செல் உயிரிகள், அதெல்லாம் மொனிரால இருக்கும். புரோட்டிஸ்டால யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்னா ஒரு செல் உயிரி தான், ஆனா அதுல ட்ரூ நியூக்ளியஸ் இருக்கும். அந்த மாதிரி உயிரினங்கள்லாம் புரோட்டிஸ்டால இருக்கும். ஃபங்கை நமக்கு தெரியும், பூஞ்சை. நம்ம சாப்பிட்ற மஷ்ரூம்ல இருந்து தலை, டேண்ட்ரஃப் இதெல்லாம் பூஞ்சையில வரும். இதெல்லாம் ஒரு கிங்டமா இருக்கு. அப்புறம் பிளான்ட்ஸ் நமக்கு தெரியும், தாவரங்கள் எல்லாம் பிளான்ட்ல இருக்கு. அடுத்ததா அனிமாலியா. அதை பத்தி தான் நம்ம ஜுவாலஜில நம்ம படிப்போம். ஆனா முன்னாடி புரோட்டோசோவால்னு சொல்லணும்ல, புரோட்டிஸ்டா கிங்டம், அந்த புரோட்டோசோன்ஸும் அனிமல் கிங்டத்துல தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது அனிமல்ஸ் மாதிரியே பிஹேவ் பண்ணுச்சு. லைக் அது ஆக்டிவா மூவ் ஆகக்கூடியது, நகரக்கூடிய தன்மை கொண்டது. அதே மாதிரி ஹெட்டரோட்ராபிக் நியூட்ரிஷன், உணவை இன்ஜெஸ்ட் பண்ணி அப்புறம் டைஜஸ்ட் பண்ணி அப்படி தன்னோட உணவை எடுத்துக்கிச்சு. ஹெட்டரோட்ராபிக் நியூட்ரிஷனா அனிமல்ஸ் மாதிரியே. அதனால அது அனிமல் கிங்டம்ல இருந்துச்சு. பிளஸ் அதுக்கு செல்வால் கிடையாது. இப்ப ஃபங்கைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா செல்வால் உண்டு, பிளான்ட்ஸுக்கு செல்வால் உண்டு. இந்த ஆல்கேக்கு குளோரோபிளாஸ்ட் எல்லாம் வச்சிருக்குல்ல, ஆல்கே, பாசி, அதுக்கும் செல்வால் உண்டு. அனிமல்ஸுக்கு செல்வால் கிடையாது. இதுக்கும் செல்வால் இல்லாம இருந்தனால இதை அனிமல் கிங்டம்ல வச்சிருந்தாங்க. ஆனா அதோட பண்புகள்லாம் பார்த்தா யூனிசெல்லுலரா இருக்கு, யூகேரியட்டிக்கா இருக்கு. அனிமல்ஸோட நிறைய இது ஒத்து போகாம இருக்கு. மல்டி செல்லுலார் தான் அனிமல் கிங்டம்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி போன வீடியோல பார்த்தோம். அதன்படி பார்த்தா ப்ரோகேரியட்ஸ் எல்லாம் புரோட்டிஸ்டாங்கிற கிங்டத்துல இருக்கு. இப்ப அனிமல் கிங்டம் எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா, 11 மேஜர் ஃபைலமா பிரிச்சிருக்காங்க. அந்த 11 மேஜர் ஃபைலம் என்ன, அந்த வார்த்தைகளுக்கான அர்த்தம் என்ன, ஏன் அப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அந்த ஃபைலம் நேம்ஸ் உங்களுக்கு இப்ப ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகும். அதோட ஆரிஜின் வேர்ட் என்ன, அதோட மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஃபைலம் என்னன்னா போரிஃபெரா, அடுத்து நிடேரியா, டீனோஃபோரா, பிளாட்டிஹெல்மின்தஸ், நெமட்டோடா, அனலிடா, ஆர்த்ரோபோடா, மொலஸ்கா, எக்கினோடெர்மெட்டா, ஹெமிகார்டேட்டா, ஃபைனலா கார்டேட்டா. இப்ப இந்த கார்டேட்டாக்கு முன்னாடி இருக்கிற எல்லா ஃபைலமும், இந்த 10 ஃபைலமும் நான் கார்டேட்ஸ், முதுகு நான் அற்றவையில உண்டு. கார்டேட்டால மட்டும்தான் முதுகு நான் இருக்கும். நான் முதல்ல சொன்னேன்ல போன வீடியோல, நான் கார்டேட்ஸ், கார்டேட்ஸா 2 பெரிய கிளாசிபிகேஷனா இருக்குங்க. அதான் இது. இப்ப போரிஃபெரா பத்தி பாருங்க. அதோட ஆரிஜின் லத்தீன் வார்த்தையில இருந்து வந்தது, போரஸ் பிளஸ் ஃபெர்ரே அப்படிங்கிற வார்த்தையில இருந்து. அதோட அர்த்தம் என்னன்னா போர் பியரிங் அனிமல்ஸ். அப்படின்னா அதோட உடல்கள்ல துளைகள் இருக்கும். அந்த போட்டோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா தெரியும், கடல்ல இருக்கிற ஸ்பாஞ்சஸ் தான் அதுக்கு எக்ஸாம்பிள். அதோட உடம்புலாம் பாத்தீங்கன்னா துளை துளையா இருக்கும். இந்த மாதிரி போர் பியரிங் அனிமல்ஸ் ஃபைலம் போரிஃபெரால வச்சிருக்காங்க. செகண்ட் ஃபைலம் நிடேரியா. நிடேரியாங்கிறது கிரீக் வேர்டு, நைட் அப்படிங்கிற கிரீக் வேர்ட்ல இருந்து வந்தது. அதோட மீனிங் என்னன்னா ஸ்டிங்கிங் அல்லது நெட்டில் பியரிங் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டிங்கிங்னா இந்த கொட்டும் தன்மையுடைய செல்கள்னு சொல்லலாம். அந்த மாதிரி அமைப்பு இந்த உயிரினங்கள்ல இருக்கும். எக்ஸாம்பிள் ஜெல்லி ஃபிஷ். ஜெல்லி ஃபிஷ் எல்லாம் அதோட அந்த ஸ்டிங்கிங் செல்ஸ் பட்டுச்சுன்னா நமக்கு கடுமையான வலி ஏற்படும். அந்த மாதிரியான இந்த ஸ்டிங்கிங் செல்ஸ் உடைய உயிரினங்கள்லாம் ஃபைலம் நிடேரியால உண்டு. அடுத்த ஃபைலம் டீனோபோரா. அதோட ஆரிஜின் பாத்தீங்க அப்படின்னா கிரீக் வேர்டு டீனோஸ் போர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா,
காம் பியரிங் அனிமல்ஸ். காம்னா தலை சீவுற சீப்பு இருக்குல்ல, அந்த மாதிரியான ஒரு அமைப்பு வந்து அதோட உடம்புல இருக்கும். சிலியான்னு சொல்லக்கூடிய அதோட மூவ்மெண்ட்டுக்கான அந்த உறுப்பு வந்து சீப்பு போன்ற அமைப்புல இருக்கும். இந்த மாதிரியான அமைப்பு கொண்ட உயிரினங்கள்லாம் ஃபைலம் டீனோஃபோரால இருக்கும். அடுத்து வந்து பிளாட்டிஹெல்மின்தஸ். இது வந்து கிரீக் வேர்ட்ல இருந்து வந்தது. பிளாட்டி பிளஸ் ஹெல்மின்த். பிளாட்டி அப்படின்னா பிளாட் தட்டையான, ஹெல்மின் அப்படின்னு சொல்றது வந்து புழுக்கள், வார்ம்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ தட்டை புழுக்களை எல்லாம் கொண்டது வந்து இந்த ஃபைலம். எக்ஸாம்பிள் வந்து பிளனேரியா, டீனியாசோலியம் அப்படிங்கிற புழுக்கள். அடுத்து நெமட்டோடா. நெமட்டோடாவோட ஆர்ஜின் வந்து கிரீக் வேர்டு நீமா அப்படின்னு சொல்றது. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா த்ரெட் லைக், நூல் போன்ற அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபைலத்தை வந்து நம்ம உருளை புழுக்கள்னு சொல்லுவோம். உருண்டையா இருக்கக்கூடிய புழுக்கள் அதெல்லாம் வந்து இந்த ஃபைலத்துல வரும். அடுத்து ஃபைலம் வந்து அனலிடா. இதோட ஆர்ஜின் வந்து லத்தீன் வேர்டு அனலஸ் அப்படிங்கிறது. லிட்டில் ரிங்ஸ் அப்படின்னு சொல்லி அதுக்கு மீனிங் என்னன்னா, மண்புழுவை நல்லா எடுத்து பார்த்தீங்கன்னா அதோட ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு மாதிரி செக்மெண்டா வளையமா இருக்கும். அதெல்லாம் வந்து இந்த ஃபைலத்துல இருக்கும். அடுத்து வந்து ஆர்த்ரோபோடா. இதுதான் பிக்கஸ்ட் ஃபைலம் இன் அனிமல் கிங்டம். ஏன்னா நிறைய உயிரினங்களை உள்ளடக்கியது. இதுலதான் இந்த பூச்சி, தேளு இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து நிறைய இதுலதான் வரும். ஆரிஜின் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆந்த்ரான் பிளஸ் போடோஸ் அப்படிங்கிற கிரீக் வேர்ட்ல இருந்து. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஜாயிண்டட் லெக்ஸ் அப்படின்னு அர்த்தம். போடோஸ்ன்னு சொல்றது வந்து ஃபீட்டு, கால்களை வந்து குறிக்கக்கூடியது. ஆந்த்ரான் அப்படிங்கிறது வந்து ஜாயிண்டடா இருக்கும் அப்படின்னு சொல்லி. நண்டு கால்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, ஜாயிண்டா இருக்கும். அதே மாதிரி மற்ற பூச்சிகளோட காலும் அதே மாதிரி ஜாயிண்டா தான் இருக்கும். இந்த மாதிரி ஜாயிண்டட் லெக்ஸ் உள்ள உயிரினங்கள் எல்லாம் வந்து ஆர்த்ரோபோடால இருக்கும். அடுத்த ஃபைலம் வந்து மொலஸ்கா. இதோட ஆரிஜின் வந்து லத்தீன் வேர்ட் மோலிஸ்ங்கிறது. மீனிங் என்னன்னா ரொம்ப சாஃப்ட் பாடியான அனிமல்ஸா இருக்கும். நத்தையெல்லாம் தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியல, ரொம்ப சாஃப்டா இருக்கும்ல. அந்த மாதிரி சாஃப்ட் பாடி உள்ள அனிமல்ஸ் எல்லாம் வந்து மொலஸ்கா ஃபைலத்துல வந்து இருக்கும். அடுத்த ஃபைலம் வந்து எக்கினோடெர்மேட்டா. இதோட ஆரிஜின் வந்து கிரீக் வேர்டு எக்கினோஸ் பிளஸ் டெர்மா அப்படின்னு சொல்லுவோம். எக்கினோஸ்னா முற்கள் போன்ற அமைப்பு, டெர்மானா தோல். அப்படின்னா முள் போன்ற தோல் உடைய உயிரினங்கள். எக்ஸாம்பிள் வந்து நட்சத்திர மீன், ஸ்டார் ஃபிஷ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட உடம்புலாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி முள்ளா ஒரு மாதிரி ஷார்ப்பா அப்படி இருக்கும். அந்த மாதிரி உயிரினங்கள்லாம் வந்து இந்த எக்கினோடெர்மேட்டால உண்டு. அடுத்து வந்து ஹெமிகார்டேட்டா. இது எப்படின்னா பாதி வந்து கார்டேட்டாவும் பாதி வந்து நான் கார்டேட்டாவும் இருக்கும். அதாவது இதுல வந்து நோட்டோகார்டு இருக்காது, அதற்கு பதிலா ஸ்டோமா கார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய நோட்டோகார்டு போன்ற அமைப்பு இருக்கும். அதனால வந்து இது வந்து ஹெமிகார்டேட்டான்னு சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பலனோ கிளாசஸ் அப்படிங்கிற ஒரு புழு போன்ற அமைப்பு. அடுத்து லாஸ்ட் ஃபைலம் வந்து கார்டேட்டா. கார்டேட்டால வந்து என்னன்னா கார்டு அல்லது ஸ்ட்ரிங் அப்படிங்கிற மீனிங்ல வரும். கார்டாங்கிறது வந்து கிரீக் வேர்டு. இதோட எக்ஸாம்பிள் வந்து நம்மளே வந்து கார்டேட்ஸ்ல தான் வருவோம். கார்டேட்ல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நோட்டோகார்டு இருக்கும். அதை வந்து 3 சப்ஃபைலமா பிரிப்பாங்க. யூரோ கார்டேட்டா, செஃபலோ கார்டேட்டா, வெர்டிபிராட்டா அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. இப்போ நம்ம நார்மலா வந்து இன்வெர்டிபிரேட்ஸ், வெர்டிபிரேட்ஸ்னு பிரிச்சிருப்போம். அதாவது முதுகு எலும்பு, முதுகு நான் வேற, முதுகு எலும்பு வேற. வெர்டிபிரேட்ஸ்னா முதுகு எலும்பு உடையவை, இன்வெர்டிபிரேட்ஸ்னா முதுகு எலும்பு அற்றவை. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் டவுட் வரும், என்னடா இது கார்டேட்டுங்கிறீங்க அப்புறம் வெர்டிபிரேட்னு சொல்றீங்க, இப்ப ரெண்டும் ஒண்ணு இல்லையா அப்படின்னு வந்து சந்தேகம் வரும். வெர்டிபிரேட் அப்படிங்கிறது எலும்பு, அந்த முதுகு எலும்பு இருக்குல்ல, அந்த அமைப்பை தான் வந்து வெர்டிபிரேட்னு சொல்லுவோம், வெர்டிபிரான்னு சொல்லுவோம். கார்டேட்டுங்கிறது வந்து ஒரு நான் மாதிரி இருக்கும். அது வந்து உடம்புக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கக்கூடியது, ஒரு ஸ்டிஃப்னஸ் கொடுக்கக்கூடியது. நம்மளோட ஏர்லி எம்பிரியானிக் ஸ்டேஜஸ்ல இந்த கார்டு இருக்கும். அது வந்து லேட்டரா முதுகு எலும்பா வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ எதெல்லாம் முதுகு எலும்பு இருக்கோ அதெல்லாம் வந்து வெர்டிபிரேட்னு சொல்லுவோம். கார்டா மட்டுமே இருந்து வெர்டிபிரேட்டா கன்வெர்ட் ஆகல, வெர்டிபிரா வந்து ஃபார்ம் ஆகல அப்படிங்கிறத வந்து கார்டேட்ஸ்னு சொல்லுவோம். சில உயிரினங்கள் வந்து இந்த கார்டுமே இல்லாம இருக்கும், நோட்டோ கார்டுமே இல்லாம இருக்கும். அதை தான் வந்து நம்ம நான் கார்டேட்ஸ்னு சொல்றோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோல நம்ம வந்து ஃபைலம் வைஸ் தெளிவா எல்லா அனிமல்ஸையும் பார்ப்போம். ஃபைலம் போரிஃபெரால இருந்து கார்டேட்டா வரைக்கும் எல்லா அனிமல்ஸையும் வந்து நம்ம எல்லா வரையா பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.